விஜய் நம்பர் 1 வந்துட்டார். நம்பர் 2 நம்பர் 3 தான் அவங்க. நம்பர் 1 எதிர்கொள்வதற்கு நம்பர் 2 நம்பர் 3யும் சேர்ந்து தான் தீரணும் அரசியல் அரங்கத்தில். கவர்னர் வந்து விஜய்க்குள்ள வாய்ப்பை நான் 7ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணிட்டேன், இனிமேல் விஜய்க்கு நான் வாய்ப்பு தர முடியாதுன்னு சொல்கிறாரா, வாய்ப்பு கொடுக்குறாராங்கிறதையும் பார்க்கணும். விஜய் தன்னுடைய அரசியலை வந்து திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் எடுத்தார். திமுக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் எடுக்கும்போது அவர் திமுகவோட வாரிசு அரசியலுங்கிற இதில் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அந்த இதை விஜயை பொறுத்தவரையில் திமுகவின் வாரிசு அரசியல் அவர் எதிர்க்கிறார். காங்கிரஸின் வாரிசு அரசியல் அவர் எதிர்க்கல. காங்கிரஸ் அவருக்கு தேவை, அரசியல் ரீதியாக தேவைன்னு சொல்லும்போது காங்கிரஸ் கூட்டணி அவர் ஏற்றுக்கொள்கிறார். யாருக்கு மெஜாரிட்டி இல்லாத டைமில் பாஜக மாயாவதியை ஆக்கியிருக்காங்க, கர்நாடகாவில் தேவகவுடாவை ஆக்கியிருக்காங்க. ஸோ 3 பேருக்கு இடையில் ஒரு பவர் நடந்ததுன்னா 2 பேர் சேர்ந்தால் ஒருத்தரை தோற்கடிக்கலாம்னு ஒரு சூழ்நிலை வந்துன்னா, இல்லை அவர் நல்ல தலைவர் இல்லைங்கிறது இல்லை, அவர் நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறாங்கிறது உண்மை தானே. அந்த ஓட்டு வந்து இருந்த 3 பேரில் அவருக்கு தானே கிடச்சிருக்குது. ஜென்சி கிட்ஸு படங்கள் பார்த்து ஒரு ஹீரோ வார்ஷிப் பண்ணுற எல்லாருமே ஓட் போட்டு அவரை தலைவனாக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கும் ஜனநாயகத்தில் ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டில் தானே அவர் தலைவராகிறாரு. திரிஷாவை அவர் நிறுத்தலாம், அல்ல கட்சியில் உள்ள இன்னொரு தொண்டரை நிறுத்தலாம், அது அவருக்கு பெறா கேள்வி தானே. காங்கிரஸ் கூட சேர்ந்து இருக்கிறதா விஜய்க்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறது பிஜேபிக்கு பிடிக்காது தானே. பிஜேபி தான் இப்போ ஒரு சீட்டில் போயிட்டா, என்னமோ எங்கே அது பின்னாடி வர்றது முன்னாடி வர்றது ஒன்றுமே இல்லையே, ஒரு சீட்டு தானே பிஜேபிக்கு இருக்குது. இல்லை அது ஒன்று தான் சஸ்பென்ஸு. கவர்னர் ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணாரா, இல்லை அது வந்து கமா போட்டாரா, புலி ஸ்டாப் வச்சாராங்கிறதான் கொஸ்டின். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், விஜய் அவர்கள் வந்து நிறைய வாக்குகள் பெற்றோர் சிஎம் ஆகிறதுல பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ சிபிஎம் வந்துட்டு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு சிபிஐயும் விசிகாவும் வந்துட்டு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட முடிவுகள் எப்படி இருக்கும்? அதாவது கவர்னர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு இது பண்ணாமல் 118 மெம்பர்ஸ் வேணுங்கிற லெவலில் போகிறாரு. ஏற்கனவே கவர்னர் வந்து விஜய்க்கு ரிக்வயர்ட் மெஜாரிட்டி இல்லைங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தென் அவர் ரிப்பப்ளிக் பேட்டிலையும் கால் ஸ்டேடிங்கை நாம் இது பண்ண மாட்டேங்கிறது சொல்லியிருக்காப்புல. லேட்டராக இவங்க கொடுக்குறத வந்து கவர்னர் ஏற்றுக்கிட்டு பதவியேற்புக்கு அழைக்கிறாரா, அல்லது நீங்கள் உங்களுக்குள்ள சான்ஸை வந்து நான் ஏற்கனவே 7ஆம் தேதியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாராங்கிறது பார்க்கணும். முதல்ல இவங்க லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, கொடுக்கும்போது அதை கவர்னர் எப்படி அதை டீல் பண்ண போகிறாருங்கிறது டு பி சீன். ஓகே சார், இப்போ கவர்னர் அவர்கள் வந்துட்டு பிஜேபியோட இதனால ஒரு ஃபோர்ஸ்னால வந்துட்டு தாவேக்காவை வந்து இது பதவியேற்க விடாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நடக்கிறதுக்கு? சசிகலா அம்மையாருக்கு 133 இருந்தது. சின்னமேனி வித்யாசாகர் வந்து அவருக்கு பதவியேற்பெல்லாம் பண்ணி வைக்கல. 122 ஓபிஎஸோட இது குறைஞ்ச பிறகு இருந்தாலும் அதுலேயும் பதவியேற்பில் பண்ணலை. ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிற லெவலில் பண்ணாப்புல. இதுவும் நீங்கள் ஆரம்பத்தில் 100 சம்திங் வந்து அதுக்கு பிறகு கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கவர்னர் சொல்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அல்லது பதவியேற்பில் செய்யவும் செய்யலாம், அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். முதல்ல இவங்க 6 பேரும் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே சார், இப்போ இன்னொரு சைடு வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற ஒரு சலசலப்பு போயிட்டு இருந்தது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இது விஜய்க்கு பதவியேற்பில் இல்லைன்னு சொன்னால் தான் அந்த அடுத்த கட்ட அரசியல் நான் வருவார். அது சும்மா காசிப் மட்டும் தானே, இல்லை அதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இந்த இதில் விஜய்க்கு வந்து கவர்னர் நான் ஏற்கனவே உங்களை வந்து 7ஆம் தேதியே உங்களுக்குள்ள வாய்ப்பை நான் முடிச்சிட்டேன், இனிமேல் உங்களுக்கு வாய்ப்பு தர முடியாது, அடுத்த வாய்ப்பை தான் நான் பார்ப்பேன்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ள ஒரு இது வரலாம். ஓகே, 2 திராவிட கட்சிகள் எதிர் கட்சிகள் வந்து இணையும் போது எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கோ. விஜய் நம்பர் 1 வந்துட்டார். நம்பர் 2 நம்பர் 3 தான் அவங்க. நம்பர் 1 எதிர்கொள்வதற்கு நம்பர் 2 நம்பர் 3யும் சேர்ந்து தான் தீரணும் அரசியல் அரங்கத்தில். ஓகே சார், ஆனால் மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் தீர்ப்பை மதிக்காத மாதிரி இருக்கு. மக்கள் தீர்ப்பு யாருக்கு மெஜாரிட்டி இல்லையே, மெஜாரிட்டி இருக்கா? மெஜாரிட்டி இல்லை. ஆனால் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஹையஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்காக தானே நீங்கள் இது பண்ணணும். அப்படின்னா எதியூரப்பாவை கொடுத்துருந்தா, பட்னாவிஸை கொடுத்துருந்தா, ஸோ இது கவர்னருக்கு முடிவு தான். ஓகே சார், இப்போ திமுக அதிமுக இணையறதுன்றது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அந்த கொஸ்டினே வரலையே இப்போ. இல்லை, அதை பேசிட்டு இருக்காங்க இல்லையா, காசிப் போயிட்டு இருக்கு. விஜய்க்கு
வாய்ப்பு வழங்க மறுத்தா அடுத்த கட்டம் அது வரும். அப்படி இருந்தா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க அதான முடியும். யதார்த்தம். விஜய் நம்பர் 1 ஆயிட்டார்ல, நம்பர் 2 நம்பர் 3 சேர்ந்து தானே நம்பர் 1 எதிர்க்க முடியும். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு சிபிஐ விசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட முடிவு விஜயை கூப்பிடுங்கிற கருத்தை சொல்கிறாங்க. லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. கொடுத்த பிறகும் கவர்னர் வந்து விஜய்க்குள்ள வாய்ப்பை நான் 7ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணிட்டேன், இனிமேல் விஜய்க்கு நான் வாய்ப்பு தர முடியாதுன்னு சொல்கிறாரா, வாய்ப்பு கொடுக்குறாராங்கிறதையும் பார்க்கணும். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர போகிறேன்னு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த போது அவர் சொன்ன ஐடியாலஜி எல்லாம் பார்த்தோன்னா அவர் பண்ணுறதுக்கும் அவர் சொன்னதுக்குமே வந்து கான்ட்ராஸ்டாக இருக்குது ரொம்ப. முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை ஒழிக்கணும், எதனால் அவங்க ஊழல் பண்ணுறாங்க, வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னார். ஆனால் இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்காங்க. காங்கிரஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரிசு அரசியல் பண்ணுற ஒரு கட்சியாக தான் வந்துட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் தன்னுடைய அரசியலை வந்து திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் எடுத்தார். திமுக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் எடுக்கும்போது அவர் திமுகவோட வாரிசு அரசியலுங்கிற இதில் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அந்த இதை மையமாக வச்சு தன்னுடைய களமாடுதலை வச்சு அவர் பேசினார். அந்த காலகட்டத்திலே அவர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான சில நிலைப்பாடுகளை பேசும்போது சீமான் போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸில் வாரிசு அரசியல் இல்லையாங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ வாரிசு அரசியலுங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளான் தான். அரசியலில் வாரிசுகளை ஏற்றுக்கிட்டாங்க, இந்திரா காந்தியை ஏற்றுக்கிட்டாங்க, பல இது ராஜீவ் காந்தியை ஏற்றுக்கிட்டாங்க, இவர் ராகுல் காந்தியை பெரிய அளவில் ஏற்றுக்கல. அரசியலில் இது வந்து ஒரு வாரிசு அரசியலுங்கிறது ஜனநாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருந்திருக்குது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாரிசு அரசியல் தான் இந்திய அரசியலில் அதிகம். பட் வாரிசு அரசியலுங்கிறது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு தான். பாஜக காங்கிரஸுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு தான். பட் பாஜக காங்கிரஸுக்கு எதிரான குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய பாஜகவே வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய நிதிஷ்குமார் மகன் அது இதெல்லாம் இருக்க தான் செய்வாங்க. அது சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாப்பில்ல. விஜயை பொறுத்தளவில் திமுகவின் வாரிசு அரசியல் அவர் எதிர்க்கிறார், காங்கிரஸின் வாரிசு அரசியல் அவர் எதிர்க்கல. காங்கிரஸ் அவருக்கு தேவை, அரசியல் ரீதியாக தேவைன்னு சொல்லும்போது காங்கிரஸ் கூட்டணி அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஓகே சார். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்துட்டு அதிமுக வந்து தாவேக்கா கூட இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசினாங்க. அப்படி இருந்தால் தாவேக்காவும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அதுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அதிமுகவும் தாவேக்காவும் சேர்றது? அதற்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. இப்போ வந்து அந்த 3 கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த முடிவை மையமாக வச்சு கவர்னர் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தான் இப்போ கேள்வி. இந்த 3 பேரும் விஜயை கூப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தா மீண்டும் கவர்னர் வந்து உங்களுக்குள்ள வாய்ப்பு 7ஆம் தேதியே முடிவுக்கு வந்துட்டு, ஏன்னா அந்த ரெக்கார்டிக்கலாக அந்த இதை கவர்னர் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு நேற்று கவர்னர் கொடுக்க அவசியம் இல்லை. அப்போ இதற்கு மேலே நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கவர்னர் சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது, இல்லை ஏற்றுக்கொள்ளவும் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. என்னங்கிறது பொறுத்தான் பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்களுக்கு வந்துட்டு அந்த மெஜாரிட்டியை காட்ட முடியல அப்படின்னா திமுக அதிமுக சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது செகண்டரியாக ஒரு யோசனை இருக்குது அப்படின்ட்டு. இப்போது திமுகவில் இருக்கவங்க எடப்பாடியும் இவங்களும் பாதி பாதியாக வந்துட்டு சிஎம் சீட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, விஜயை சோனிங் பண்ணிட்டாங்கன்னா அந்த கொஸ்டினே வராது. விஜய் சோனிங் பண்ணுறதுக்கு 7ஆம் தேதி கவர்னருக்கு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த அளவுக்கு கவர்னர் அதை ஆர்டிகுலேட் பண்ணுறாருங்கிறத டு பி சீன். அந்த இடத்துக்குள்ளே கவர்னர் விஜய்க்குள்ள வாய்ப்பை நான் முடிச்சிட்டேன்னு சொன்னார் தான் இந்த திமுக அதிமுக சேர்ந்து வரக்கூடிய அந்த சூழல் வந்து கேள்வி வரும். அந்த 2 வருஷம் அப்போ ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இது முதல்ல ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் ஆனால் தான் அதை நம்ம பேச முடியும். ஓகே. அப்போ இப்போ முன்னாடியே வந்துட்டு அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னும் போதே இதெல்லாம் நடந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பேச முடியாதான்னு கேட்குறேன். அப்படின்னா யூகத்தில் நான் பேச தயாராக இருக்கிறேன். இப்போ இதை கவர்னர் முடிச்சிட்டாருன்னு வைங்க, விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு வைங்க, அந்த இடத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பவர் ஷேரிங் பண்ணுறது வந்து இயல்பான ஒன்றா தான். ஓகே சார். இப்போ இந்த எலெக்ஷனில் நடக்கிறது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்குது. மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல? கர்நாடகாவில் நடந்திருக்கு, யூபியில் நடந்திருக்குது. யாருக்கு மெஜாரிட்டி இல்லாத டைமில் பாஜக மாயாவதி ஆக்கியிருக்காங்க, கர்நாடகாவில் தேவகவுடாவை ஆக்கியிருக்காங்க. ஸோ 3 பேருக்கு இடையில் ஒரு பவர் நடந்ததுன்னா 2 பேர் சேர்ந்தால் ஒருத்தரை தோற்கடிக்கலாம்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதில் 3வது உள்ளவருக்கு கூட வாய்ப்பு வரும். இந்த காங்கிரஸ் கட்சிக்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் உள்ள போட்டியில் 30 எம்பி சீட்டு வர காங்கிரஸ் கட்சி பெற்ற காலகட்டத்தையே நம்ம பார்த்தோம்.
ஓகே சார். இப்போ தாவேகா வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம், அதாவது மெஜாரிட்டி ஓட்ஸ் வாங்கினதுக்கு காரணம் வந்து திமுக மேலே மக்களுக்கு இருக்க அதிருப்தி தான் காரணமே தவிர இவர் நல்ல தலைவர்ன்றதெல்லாம் காரணம் இல்லை அப்படின்றத ஒரு சைட் ஆஃப் மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் நல்ல தலைவர் இல்லைங்கிறது இல்லை, அவர் நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறாங்கிறது உண்மை தானே. அந்த ஓட்டு வந்து இருந்த 3 பேரில் அவருக்கு தானே கிடச்சிருக்குது. எல்லாமே வந்து ஹீரோ வார்ஷிப், அவரை வந்து படத்தில் பார்த்து தான் வந்து எல்லாம் ஓட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஜனநாயகத்தில் அவர் 34 விழுக்காடு ஓட்டு எடுத்துட்டாரு, அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ அவர் என்ன அதை நம்ம டினை பண்ண முடியாது. டினை பண்ண முடியாது சார். இதை வந்துட்டு அவர் நல்ல தலைவரா இல்லை அப்படின்றத ஒரு சைடாக, செல்வாக்கான தலைவர் நல்ல தலைவரா இல்லையாங்கிறது சப்ஜெக்டிவ், செல்வாக்கான தலைவருங்கிறது ரியாலிட்டி. ஓகே. இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தாவேகா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தாவேகாலேருந்து யாருமே அதை பேசலை. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கட்சிகள் தான் வந்துட்டு தாவேகாக பேசிட்டு இருந்தாங்க. உங்கள் கட்சிக்காகவே நீங்கள் பேச மாட்டீங்களேன்னு ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, அதெல்லாம் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் மீறி தானே ஒரு 34 சம்திங் விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாரு. அதுதான் சார் ஜென்சி கிட்ஸு படங்கள் பார்த்து ஒரு ஹீரோ வார்ஷிப் பண்ணுற எல்லாருமே ஓட் போட்டு அவரை தலைவனாக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கும் ஜனநாயகத்தில் ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டில் தானே அவர் தலைவராகிறாரு. 5 வருஷம் வாழ போகிறது இந்த எல்லா மக்களும் தானே அப்படின்ற ஒரு விஷயம். சரி, ஜனநாயகத்தில் மெஜாரிட்டி தானே வருது. இவருக்கும் இன்னைக்கு 117க்கு மேலே வந்திருக்கும்னா பிரச்சனை இல்லை. 108ங்கிறனால தான் இந்த அவருக்கு வந்து சோனிங்கன்னு வந்து கொஸ்டினாக மாறுது. ஓகே சார். இப்போ விஜய் அவர்களோட ஐடியாலஜி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வந்துட்டு நம்ப முடியாத அளவுக்கு கூட இருந்தது. இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு நடக்குமா என்னன்றதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் இலவச பேருந்து, எல்லா பேருந்துலையும் இலவச பேருந்து, அதுக்கப்புறமா 2500 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொன்னது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அவங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, 0 கிரைம் 0 ரேப், இந்த மாதிரி வந்துட்டு ஊழல் அளிக்கிறது தான் நம்மளோட வேலை, மது விலக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து மெஜாரிட்டி எடுத்திருக்காரு. அவர் கட்சிகள்லேருந்து பல செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ்லாம் வருது. இதை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு டவுட் வருது. மக்கள்கிட்ட நான் பார்க்குறது என்னவா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வருதுன்னா அதுக்கு கீழே ஒரு 1000 பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன இப்படி சொன்னீங்க, இப்படி நடக்கவே இல்லையே, இப்படி கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் அவர் ஆட்சி அதிகாரத்திலே இல்லை. இன்றைக்கி நடக்கிறதுக்கு அவர் ஒன்றும் பொறுப்பு இல்லை. இன்றைக்கி கவர்னர் ஆட்சி தான் நடக்குது. ஸோ இதில் வந்து அவரை சார், இது வந்து இந்த தாவேகா தொண்டர்கள் வந்துட்டு பழியை வந்து வேற யார் மேலே சாட்டுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து கிளியரான ஒரு ஆன்சர் வர மாட்டேது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்று அரசியலாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சவங்க ஏன் அதை பண்ண மாட்டீங்க? இப்போ வந்துட்டு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் திமுகவை கை காட்டினவங்க இப்போ உங்களை வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன் உங்கள் ஆட்சியில் நடக்கலையான்றதை தான் கேள்வி கேட்குறீங்களே தவிர லாஜிக்காக ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டீங்க. இல்லை, இப்போ விஜய் கவர்மெண்ட் வரலையே இன்னும். இருந்தாலும் உங்கள் கட்சியில் இருக்க ஆளுங்க இல்லை, அது குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். எல்லா கட்சிக்கும் அதில் குற்றச்சாட்டுகளாக வரும். அது தனிநபர் சம்மந்தப்பட்ட இது. சார், இதை தான் நாங்கள் திமுக இதில் வந்துட்டு தனிநபர் ஒழுக்கம்ன்றதை பேசணும். திமுக இதில் தனிநபர் ஒழுக்கம்லாம் இல்லை, கவர்மெண்ட் தான் இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ தாவேக்கான்னு வரும்போது மட்டும் எப்படி இது வந்துட்டு இல்லை, அது அந்த குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம். மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள், மக்கள் அதை முடிவு பண்ணுவாங்க. மக்களின் உரிமைன்னு சொல்கிறீங்க. மக்கள் வந்து விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் அங்கே த்ரிஷாவை உட்கார வைக்கிறதுன்றது ஒரு நியாயமான விஷயம் இல்லை இல்லையா? திரிஷாவை அவர் நிறுத்தலாம், அல்ல கட்சியில் உள்ள இன்னொரு தொண்டரை நிறுத்தலாம். அது அவருக்கு பெர்ராகேட்டிவ் தானே. இன்னொருத்தவங்களை நிறுத்துறத கூட மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. த்ரிஷாவை நிறுத்துறது தான் பிரச்சனை அப்படின்றாங்க. இந்த மாதிரி பல இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க. அவர் யாரை நிறுத்துறாரு, எலெக்ஷன் எப்போ வருதுங்கிறது யூகம் இல்லை சார். நியூஸ் வந்து இப்போ சகாயம் ஐஏஎஸை வந்து நிறுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, த்ரிஷாவை நிறுத்த போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2த்தையுமே தான் நான் கேட்குறேன். அது யாரை நிறுத்துவாருங்கிறத நிறுத்தும் போது தானே தெரியும். சரி, ஓகே சார். இப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியாமல் இருக்குது. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறீங்களா? அவர் வந்து 118 அவர்கிட்ட ரிக்வயர்ட் மெஜாரிட்டி இல்லைன்னு கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபைனலா இல்லை ரிக்வயர்ட் மெஜாரிட்டி கொடுத்தா கவர்னர் ஏற்றுக்குவாராங்கிறது கவர்னருக்கு முடிவில் இருக்குது. அந்த முடிவு வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், இப்போ தாவேகா வந்துட்டு மெஜாரிட்டியை காட்டிட்டாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி அமைப்பாங்க, இல்லைனா திமுக அதிமுக அப்படின்னு இல்லை, மெஜாரிட்டி 118 லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தாலும் கவர்னர் 7ஆம் தேதியே உங்களுக்குள்ள வாய்ப்பு க்ளோஸ் ஆச்சு, இனிமேல் இது ஹார்ஸ் ட்ரேடிங் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி இருக்குங்கிறதா என்னோட கருத்தாக இதில் முன்வைக்கிறேன். இல்லை சார், இப்போ பேச்செல்லாம் போயிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லை, இது கவர்னரோட முடிவை பொறுத்து இருக்குது. நான் மீண்டும் அதான் சொல்கிறேன். அவர் 7ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிக்வயர்டு சப்போர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலைங்கிறாரு. அப்போ இது ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபைனலாக
அல்லது இன்னொரு தடவை வந்து ரிக்வயர்ட் சப்போர்ட் கொடுத்தா அவர் கொடுப்பாராங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அதில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இன்னொரு இதில் ரிக்வயர்ட் சப்போர்ட் அவரால் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வந்து நிற்குது. சார், இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு பிஜேபி தான் பண்ணுறாங்கன்றது வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது. முன்னாடி திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பிஜேபி தான் ஏதோ பின்னாடி இருந்து வேலை செய்யுது அப்படின்றது தெரியுது. இப்போ பிஜேபி கூட விஜய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிருமா? காங்கிரஸ் தான் பிஜேபி, காங்கிரஸ் கூட சேர்ந்து இருக்கிறது தான் விஜய்க்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறது பிஜேபிக்கு பிடிக்காது தானே. இப்போ பிஜேபி வந்துட்டு விஜய் மூலியமா வந்துருன்றது தான் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவருக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. விஜய் மூலியமா பிஜேபி வந்துருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுக்கப்புறம் இது கன்ஃபார்மாக இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றதும் மக்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை பற்றி கிளியர் பண்ணுங்கள் சார். பிஜேபி தான் இப்போ ஒரு சீட்டில் போயிட்டேன், என்னமோ எங்கே அது பின்னாடி வர்றது முன்னாடி வர்றது ஒன்றுமே இல்லையே, ஒரு சீட்டு தானே பிஜேபிக்கு இருக்குது. பிஜேபி காட்டி பண்ணக்கூடிய பூச்சாண்டி வந்து தமிழக அரசியலில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கடுமையாக பிஜேபியை எக்ஸசிவாக வைத்த திமுக வந்து இந்த முறை வெற்றி பெறாததும் பிஜேபி எதிர்ப்புங்கிறது நம்ம எந்த அளவுக்கு சாத்தியம் அளிக்கும் பலன் அளிக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே சார், இப்போ அந்த 5 வருஷம் என்ன பண்ணுறாரு பண்ண மாட்டாருன்றதெல்லாம் பிரச்சனை இல்லையா? நம்ம அதை யோசிக்க மாட்டோமா? இல்லை, அவர் ஜனநாயகத்தில் ஒரு அங்கமாட்டு ஆகிட்டார், ஒரு மக்கள் தலைவர் ஆகிட்டார், தமிழ்நாட்டின் நம்பர் 1 மக்கள் தலைவர் ஆகிட்டார். என்னமோ அவரை எப்படி செயல்படுறாரு என்னங்கிறத பார்த்து அடுத்த முறை மக்கள் அடுத்த தேர்தலில் முடிவு பண்ணுவாங்க. அவர் வைக்கக்கூடிய அலையன்ஸு எல்லாத்தையும் வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போ தாவேகா சைட்லேருந்து பார்த்தோன்னா தாவேகாவிலேருந்து யாருமே பேசவே இல்லை, கவர்மெண்ட் எதிர்த்து பேசவே இல்லை. உங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கலன்றதை நான் முன்னாடியே கேட்டிருந்தேன். ஏன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை? எதிர்கட்சியிலேருந்து எல்லாம் கேட்குறாங்களே, நீங்கள் ஏன் எதுவுமே பேசலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கன்ஃபரன்டேஷனுக்கு போகாண்டான்னு அவங்க நினைக்கலாம், அது அவங்களோட ஒரு முடிவாக கூட இருக்கலாம். சார், இப்படி இருந்தால் அரசியல் பண்ண முடியாதுல்ல, ஒரு ஆட்சி. அது அவருக்கு தானே ஓட்டு விழுந்து நீங்கள் 108 சீட்டு ஜெயித்திருக்கிறாரு, இப்படி இருந்து தானே 108 சீட்டு ஜெயித்திருக்கிறாரு. ஸோ இப்படியே இருக்கிறதே வெற்றிக்கு வழிவகுப்புன்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? ஓகே, அமைதியாக இருந்தே ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படின்னு இருந்துடலான் இருக்காரா? ஓகே, நீங்கள் அது சினிமாவோட சொல்கிறீங்க, அது அவங்களோட ஸ்டைல். சரி, ஓகே சார். இப்போ வந்துட்டு இந்த முடிவுகள் எப்போ வரும் அப்படின்றது கிளியராக தெரியல நமக்கு. இல்லை, அது ஒன்று தான் சஸ்பென்ஸு. கவர்னர் ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணாரா, இல்லை அது வந்து கமா போட்டாரா, புலி ஸ்டாப் வச்சாராங்கிறதான் கொஸ்டின். ஓகே சார், இப்போ சிபிஐ விசிகா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டாலினும் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருப்பான்னு சொல்லுவார். ஸோ இவங்கெல்லாம் ஸ்டாலின் கூட நின்று ஒரு டீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன் பாலிசி கவர்னர் விஜயை கூப்பிடணுங்கிற அந்த கொள்கையை சொன்னாலும் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தா தான் அதன் அடிப்படையில் இவங்க கூட்டணி மாறுறாங்கன்னு அர்த்தம். ஸோ லெட்டர் ஆஃப் சப்போர்ட் அவங்க கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். முதல்ல லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டு 6 பேர் கொடுக்கணும். அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்த பிறகு கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும். நான் மீண்டும் சொல்கிறேன், 7ஆம் தேதியே உங்களுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், என்ன மாதிரி ரிவோக் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்கிறாரா, இல்லை நீங்கள் இப்போ 118 கொண்டு வந்துட்டீங்க வெள்ளன் குட்டுன்னு அதை அக்செப்ட் பண்ணுறாராங்கிறது கவர்னர் கையில் இருக்குது. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டை பார்க்கும்போது மினி பீகார் மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்களான்னு தெரியல, சோஷியல் மீடியாவில் இது பரவலாக வந்து பேசப்பட்டுருக்கு. இப்போது தாவேகாவோட கொண்டாட்டமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த நார்த் பீப்புள் எப்படி பண்ணுவாங்களோ, அராஜகம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ட்ரெய்லரை பார்க்கும்போதே எங்களுக்கு பயமாக இருக்கே, இன்னும் 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு தயக்கம் இருக்குது. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, முதல்ல ஒரு சார்ஜஸ் எடுத்து மினிஸ்ட்ரி போட்டு எல்லாமே எப்படி செயல்படுறாருங்க நம்ம பொறுத்திருந்து பார்த்தா கமெண்ட் பண்ண முடியும். சார், இப்படி தான் வந்துட்டு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது சொன்னாங்க, அவர் கொஞ்சம் இப்போ தானே பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அவர் வின்னும் பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறமும் வந்துட்டு சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சார்ஜ் எடுத்துட்டதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் போட்டோன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற? இல்லை, எல்லாத்துக்குமே வந்து நம்ம கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர மக்கள் தானே தீர்ப்பளிக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் சரியா தப்பா, எவ்வளோ நிறைகள் இருக்குது எவ்வளோ குறைகள் இருக்குங்கிறத மக்கள் தானே அந்த தீர்ப்பு அளிப்பாங்க. ஓகே சார், இப்போது நீங்கள் இதை வந்து ஒரு இமேஜினரி கொஸ்டினாக வச்சுக்கோங்க. இப்போ தாவேகா வந்து இதெல்லாம் பண்ணால் அவங்க ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? தாவேகாவுக்கு நம்ம இலவச அட்வைஸ் கொடுக்க விரும்பலை. ஒரு நல்லாட்சி நடக்கணும், ஊழலற்ற ஆட்சி நடக்கணும், அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு ஆதரித்த மக்களின் எதிர்பார்ப்பு, எல்லா மக்களின் எதிர்பார்ப்புமே அதுதான்.
ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் மக்கள் சில பேர் வந்துட்டு மாற்றம் வரும் அப்படின்றத நம்பி ஓட் போட்டிருக்காங்க. இப்போ மாற்று கட்சியாக நீங்கள் இருக்கும்போது ஆளுங்களும் அமைச்சர்களும் வந்துட்டு அப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மற்ற கட்சியில் ஊழல் பண்ணவங்க தப்பு பண்ணவங்களெல்லாம் எடுத்து உங்கள் கட்சியில் வந்து போட்டிருக்கீங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. இந்த கன்றாவியெல்லாம் ஏற்றிட்டு தானே 34% விழுக்காடு மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. சார், நிறைய இடத்துல யார் நிற்கிறாங்க, வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் ஓட் போட்டிருக்காங்களே. இதெல்லாம் வந்து மக்கள் பண்ண தப்புன்னு மக்கள் எப்போ உணர்வாங்களா அப்படின்றது. தப்புங்கிறது உங்க கருத்து. தப்புன்னு மக்கள் உணர்ந்தா மாற்றி ஓட்டு போடலாம். எப்படி மாற்றி போட முடியும்? வாய்ப்பு அது எலெக்ஷன் வரும்போது அந்த இது தெரியும். நிறைய பேர் சொல்லும்போது சொல்றாங்க 6 மாசத்துலயே உங்களோட ஆட்சி வந்து கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? எங்க முதல்ல ஆட்சி அமைஞ்சாதானங்க அது கவுளுமா கவுளாதான்னு சொல்ல முடியும். ஓகே, ஆனா ஆல்மோஸ்ட் அமையறதுக்கு வாய்ப்புகள் வந்து எப்படி அமையுது, என்ன மாதிரி அமையுதுங்கிற பார்ப்போம். நான் அந்த கொஸ்டினில் நான் ஒரு செக் வைக்கிறேன். கவர்னர் நேற்று கொடுத்தது உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரா, அல்லது அவங்க 118 கொடுத்தா ஓகே 118ன்னு அக்செப்ட் பண்ணுறாரா, அதுதான் எனக்கு ஒரு கொஸ்டினாக நான் வைக்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த கொஸ்டின் இருக்கும்போது நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கிளியராக மற்ற விஷயம்லாம் நம்ம அதில் பண்ணுறதுக்கே வந்து எப்படி இதுக்கு கிளியர் கிடச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் நான் அதை பேச முடியும். ஓகே சார், அப்போ கன்ஃபார்மாக வந்துட்டு விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு தாராளமாக கேளுங்க, எல்லா இதுவும் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அதுக்கான பதிலை நம்ம 4 சொல்லிக்கலாம். பேர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கனாலும் அதுக்கு பதில் கூறி தான் ஆகணும். அதை வந்து தாராளமாக பேசலாம். இப்போ அவருக்கு சோரிங்கின் செரிமனி கவர்னர் பண்ண போகிறாரா அல்லது மாட்டாராங்கிறதுல நான் 50-50 தான் வைக்கிறேன். அந்த ஒரு புள்ளிக்குள்ளே நான் நிற்கும்போது வந்து அடுத்த கட்ட அந்த இமேஜினேஷனையும் அந்த இதுக்கோ பதிலுக்கோ நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். அது கவர்னர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ டிஸ்கிளேஸ் பண்ணி இருக்கோ அதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம். ஓகே சார், அடுத்த கட்ட இன்டர்வியூக்காக நான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு